வசனம். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரேதரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். வசனத்தின் விளக்கம். இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தையும் அவர் நமக்காக செய்த பாவமன்னிப்பின் மேன்மையையும் விளக்குகிறது. ஒன்று, பழைய ஏற்பாட்டு முறை. முற்காலத்தில் மக்கள் தங்கள் பாவங்களுக்காக ஆடு, மாடு போன்ற விலங்குகளை பலியிட்டு அவற்றின் இரத்தத்தை கொண்டு வந்தனர். இது தற்காலிகமான ஒரு செயலாக இருந்தது. 2, இயேசுவின் தியாகம். இயேசு மற்ற விலங்குகளின் இரத்தத்தை அல்ல, சிலுவையில் சிந்திய தம்முடைய சொந்த இரத்தத்தையே பலியாகத் தந்தார். 3, ஒரே தரம். விலங்குகளை திரும்பத் திரும்ப பலியிட வேண்டியிருந்தது. ஆனால் இயேசு ஒரே ஒரு முறை பலியானதன் மூலம் முழு உலகிற்கும் முழுமையான விடுதலையைத் தந்தார். 4, நித்திய மீட்பு. இதன் மூலம் அவர் நமக்குக் கொடுத்தது சில நாட்களுக்கான மன்னிப்பு அல்ல, என்றென்றும் நிலைத்திருக்கும் நித்திய மீட்பு ஆகும். சுருக்கமாகச் சொன்னால், இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மையே பலியாகத் தந்து நம்மை பாவங்களிலிருந்து நிரந்தரமாக விடுவித்து கடவுளோடு நம்மை இணைத்துள்ளார்.